குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். புனேயைச் சேர்ந்த இளம் IAS அதிகாரியான பூஜா கேட்கர் அடுத்தடுத்து பல்வேறு முறைகேடு புகார்களில் சிக்கினார். அவரது IAS தேர்ச்சியை UPSC ரத்து செய்திருக்கிறது. எதிர்காலத்தில் அவர் குடிமைப் பணி தேர்வுகளை எழுதவும் நிரந்தர தடை விதித்திருக்கிறது UPSC. பதவியை இழந்த பூஜா கேட்கரின் பின்னணி குறித்து பார்ப்போம். மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் பயிற்சி IAS அதிகாரியாக பணியாற்றியவர் பூஜா கேட்கர். வயது 34. தனது ஆடி காரில் சைரன் பொருத்திக் கொண்டும் மகாராஷ்டிரா அரசு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டும் உலா வந்தார். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் மாவட்ட கலெக்டருக்கே நெருக்கடி கொடுக்கும் வகையில் செயல்பட்டதாகவும் அவர் மீது புகார்கள் கிளம்பின. இதையடுத்து அவர் வாசி மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டார். அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அவர் முறைகேடான வழியில் IAS அதிகாரியானது தெரிய வந்தது. IAS தேர்வின் போது அவர் கொடுத்திருந்த பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளி சான்றிதழ் மீது சந்தேகம் எழுந்தது. பிறகு அந்த சான்றிதழ் போலி முகவரி, ரேஷன் கார்டு மூலம் பெற்றதும் வெளிச்சத்துக்கு வந்தது. லோக்சபா தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் பூஜாவின் தந்தை திலீப் ராவ் கேட்கர் போட்டியிட்டார். வேட்புமனுவில் ஆண்டு வருமானம் 43 லட்சம் ரூபாய் என்றும் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 40 கோடி ரூபாய் எனவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தனது குடும்ப வருமானம் ஆண்டுக்கு வெறும் 8 லட்சம் தான் என குறைத்து காட்டி போலி சான்றிதழ் தாக்கல் செய்து IAS நியமனத்தில் இடஒதுக்கீடு சலுகை பெற்றதாகவும் குற்றச்சாட்டு கிளம்பியது. இந்த புகார்களை தொடர்ந்து பூஜா கேட்கரின் பயிற்சியை மகாராஷ்டிரா அரசு ரத்து செய்தது. மத்திய அரசும் இது தொடர்பாக விசாரணை குழு மூலம் விசாரித்தது. பூஜா UPSC தேர்வின் போது தாக்கல் செய்த ஆவணங்களில் பெற்றோர் பெயரை மாற்றியது, அடையாள அட்டையில் புகைப்படத்தை மாற்றியது உள்பட பல மோசடிகளை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மீது டெல்லி போலீசார் மோசடி வழக்கு பதிவு செய்தனர். அவரிடம் விசாரித்து நடவடிக்கை எடுக்க முசோரி IAS பயிற்சி அகாடமி முடிவு செய்தது. ஜூன் 23ஆம் தேதிக்குள் அகாடமிக்கு வந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. ஆனால் மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டார் பூஜா. அகாடமிக்கு செல்லவில்லை, அவர் தலைமறைவானதாக சொல்லப்பட்டது. மோசடி புகாரில் கைதாவதிலிருந்து தப்பிக்க பூஜா கேட்கர் முன்ஜாமீன் கோரி டெல்லி பாட்டியாலா கோர்ட்டில் தாக்கல் செய்த மனு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் பூஜா கேட்கர் IAS தேர்ச்சியை UPSC ரத்து செய்துள்ளது. வருங்காலத்தில் அவர் UPSC தேர்வெழுதவும் நிரந்தர தடை விதிக்கப்பட்டுள்ளது. பதவி இழந்த பூஜாவின் தந்தை திலீப் முன்னாள் IAS அதிகாரி. அதனால் IAS தேர்வில் எந்த வகையில் இடஒதுக்கீடு கிடைக்கும் என அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அவர்தான் தனது மகளுக்கு வழிகாட்டி மோசடி வழியில் IAS ஆக உதவியிருக்க வேண்டும் என டெல்லி போலீசார் சந்தேகப்படுகின்றனர். தந்தை திலீப் கேட்கர் அரசு அதிகாரியாக இருந்தபோதும் 2 முறை லஞ்சம் பெற்றதாக சர்ச்சையில் சிக்கி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இது ஒருபுறம் இருக்க, பூஜாவின் தாய் செய்த அடாவடி வேலையும் வெளிச்சத்துக்கு வந்தது. விவசாயியை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வழக்கில் பூஜாவின் தாய் மனோரமா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் தந்தை திலீப் முன்ஜாமீன் பெற்றதால் சிறைக்கு செல்லாமல் தப்பினார்.